ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிறது தான், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே அந்த ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா செஷன் பண்ணோம். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் என் வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டுமா அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிட்டு வராங்க. அடியே எங்கடி அந்த ஆளு? எங்கள் அம்மா அப்பா என்ன பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவன் என் பாய் ஃப்ரெண்டு சொன்னா மட்டும்தான் நான் கல்யாணத்துலேருந்து தப்பிக்க முடியும். எங்கடி அந்த ஆளுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் கையில் ரோசஸ் வச்சுட்டு இருப்பான். அவன் தான் உனக்காக செட் பண்ண ஆளு, போய் அவனை பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி நடிச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன் வந்து கையில் ரோசஸ் வச்சுட்டு நிற்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ரோசஸ் வச்சுக்கிட்டு ஒரு பையனை வந்து டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்க்குற ஹீரோயினும் என்ன இவ டெட் பாடியை போய் பாய் ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கா, சரி பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான், அப்போதான் அவங்க கல்யாணம் படிக்கும்னு சொல்லி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. உன்னோட நடிப்பு திறமை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நேரா போடி கோதாவரின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட போய் என்னங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, ஏங்க இப்படி பண்ணீங்க, அடுத்த வாரம் எங்க அம்மா அப்பாக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேனே, அதுக்குள்ள இப்படி போயிட்டீங்களே, இனிமே நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பா அங்க வந்துடுறாங்க. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க, சும்மா இது விளையாடாத, வா போகலாம் சொல்லி கூப்பிட. சும்மா இருமா, இவரு தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவரு செத்து போயிட்டாரு, இனிமே நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லி அழுக. அந்த இடத்துக்கு அந்த பையனோட அம்மா வந்து பாக்குறாங்க. என்ன இவன் நம்ம பையனோட லவ்வரா, அப்ப நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோனோட அம்மா அப்பா பைத்திய கட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காத, வா போகலாம் சொல்லி கூப்பிட. அப்ப அவங்க அம்மா வந்து அவளை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இவன் என் பையனோட லவரு, அப்ப எங்க வீட்டு மருமக, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க மேடம், அவ என்னோட பொண்ணு தான், அவ பச்சையா நடிக்கிறா, உங்க பையன் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது, அவ கல்யாணத்துல தப்பிக்கிறதுக்காக இப்படி பச்சையா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஆஹா இவங்களை பார்த்தாவும் நல்லவங்க மாதிரி தெரியுது, பேசாம இப்போதைக்கு இவங்க கூட போயிடலாம்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி எச்சலாம் தொட்டு வச்சுட்டு இருக்கா. இங்க இந்த பையனோட அம்மா, இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணை வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன், என்னோட பொண்ணு மாதிரியே பார்த்துப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இதே நேரம் அடுத்த வருஷம் இந்த பொண்ணுக்கு நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல. அடடா இது நல்லா இருக்கே, செத்து போனவனுக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா, எப்படியும் அவன் செத்து போயிட்டான், அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதை வச்சு ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலன்னு சொல்லிட்டு திரும்பவும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்க எல்லாமே நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போய் கிஸ் பண்ணிட்டேன். ஆமாங்க இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. என்ன இவன் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, ஆனா இவனோட லிப்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கே, இவனை பார்த்தா இறந்து போன மாதிரி தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி எதுவா இருந்தா என்ன, இப்போதைக்கு பிரச்சனைல இருந்து தப்பிப்போன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, பேசாம நானும் உங்களோட வந்துடுறேன், நானும் செத்து போயிரும் சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவும் போதும் ஸ்டாப் பண்றியா, இப்ப என்ன உனக்கு, இதை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளவு தானே, சரி அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறோம், இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க அவங்க வீட்டு மருமகளாவே இருன்னு சொல்ல. அதை கேட்கறவங்க அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க ஒரு ஜீவன் வெயில்ல காஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி யாருமே யோசிக்கல. நேரா ஹீரோயினை ஹீரோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வராங்க. அங்க வந்து அவங்க இந்தம்மா உனக்கு தான் இந்த நகை, உனக்கு தான் இந்த காரு, உனக்கு தான் இந்த சொத்து பத்துன்னு சொல்லி அவங்க அடுக்கடுக்க அடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இந்த மதுரையில வந்து எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் இல்ல இல்ல வேணாம், இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்ல. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் பையனோட ஒய்ஃப், உனக்கு தான் இது எல்லாமே சொந்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஆனா நான் உங்க பையனோட ஒய்ஃபே கிடையாது, நான் ஃபேக் ஒய்ஃப் ஆச்சே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பாருமா நீ ஒரு வருஷத்துக்கு மட்டும் என் பையனோட ஒய்ஃபா இருந்தா போதும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நானே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கே, நல்லா நம்ம காசு பணத்தையும் அனுபவிச்சுக்கலாம், இவன் செத்து போயிட்டான் எப்படியும் அவனையும் புருஷனா ஏத்துக்கலாம், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா என்ன ஒண்ணு மாப்பிள்ள தான் நம்ம கூட இல்லாம போயிட்டாரு, அவர் மட்டும் இருந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா மேடம் எங்க சார் ரொம்ப நல்லவரு, அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மேடம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவும் அதுக்கு என்ன பண்ண முடியும், என் பையனோட தலையெழுத்து இப்படி இருக்கு, போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தங்கமான பொண்ணை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கான், இனிமே இவளை நான் பத்திரமா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க மேனேஜர் வராரு. மேடம் சார் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காருன்னு. அதை கேட்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஹீரோயினுக்கா பெரும் ஷாக்கு. போச்சு போச்சு எப்படா செத்து போனவன் உயிரோட வந்தா, இப்ப அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவானே, அப்படி சொன்னா என்னோட கதை என்ன ஆகும் தெரியலையே. அடியே கோதாவரி உனக்கு 6 அடிக்குள்ளேயே நீயே நோண்டிக்க போறடின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாசா ஹீரோ வந்து நிக்கிறாரு. அடே தம்பி உனக்கு ஒண்ணே இல்லையாடா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், எல்லாத்துக்கும் ஒய்ஃப் தண்டா காரணம், அவ வீட்டுக்கு வந்த நேரம் நீயும் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயினை காமிக்க. ஹீரோவும் ஸ்லோ மோஷன்ல நடந்து வராரு. இங்க ஹீரோயினுக்குலாம் வந்து அல்ல ஆகுது, என்னையவா நீ ஏமாத்துறான்னு சொல்லி ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ நல்லா கிட்டக்க வந்துட்டு
ஆசை பொண்டாட்டியா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி அவன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணது மட்டும் இல்ல, கிஸ்ஸும் பண்ணிடுறாரு. இது பாக்குற ஹீரோயினுக்குலாம் ஒன்னும் புரியல. இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இங்க அம்மா அப்பாலாம் சேர்ந்துக்கிறாங்க. ஓகே பையனும் சரியாயிட்டான், பொண்ணுக்கும் ஓகே. உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அதை பாக்குற ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நேரா போறாங்க, சட்டு புட்டுன்னு போட்டோவை எடுக்கிறாங்க. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து அந்த கல்யாண சர்டிபிகேட் தான் பாக்குறாங்க. நான் எடுத்த ஒரு சின்ன முடிவு என்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவர் வந்து டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோயினுக்கு வந்து அள்ளி விட்டுடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லி கேட்க. நமக்கு இன்னைக்கு வெட்டிங் நைட், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்க. இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல. அப்ப ஹீரோ அதை கேட்டு ஹீரோட பிடிச்சி இழுத்து, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்னோட லவ்வர்னு சொன்ன, அப்போ இதெல்லாம் நமக்குள்ள ஏற்கனவே இருக்கும்லன்னு சொல்ல. அது கேட்கிற ஹீரோயினுக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுல வந்து எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. உன்னை நான் எப்படி மீட் பண்ணேன், உன்னை எப்படி லவ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு மறந்து போச்சு. நீ யாருங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்கிற ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள குளுகுலுன்னு இருக்கு. அதான பார்த்தேன், எதுக்குடா இவன் நம்ம பொய் சொல்லியோ நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லையா. அதான் நம்மள அவன் ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோவும், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் சொன்னது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க. ஆஹா, நல்லா புரியுது, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்ல. இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் அம்மாக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ நடந்துக்கிறத வச்சே தெரியுது நமக்குள்ள ஏதோ ஒரு சண்டை இருக்குன்னு. ஆனா அதை நம்ம வெளியில காமிச்சு கூடாது. நீ அம்மா முன்னாடி ரொம்ப லவ்லி கப்லாம் நம்ம இருக்கணும். அதுக்கு மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு சொல்லி கேட்க. சரி பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தான் என்ன குணப்படுத்தணும், எனக்கு எல்லாத்தையும் நீ தான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்ல. நான் என்ன டாக்டரா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். விஷயத்த டாக்டரால கூட கொண்டு வர முடியாது, ஆனா உன்னால கண்டிப்பா முடியும். ஏன்னா நீ தான் என்னோட ஞாபகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கேட்கிற ஹீரோயினுக்கு என்னடா நம்ம ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுல ஹீரோ வந்து, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சிவப்பு கலர் ரூமா காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோவோட போட்டோவை வச்சுக்கிட்டு, ஜாஸ் நீ ஏன் என்னை விட்டு எவ்வளவு சீக்கிரமா போன, நீ அப்படி போயிருக்கவே கூடாது, நீ ஏன் கூட வாழ வேண்டியவன் சொல்லி சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மேடு வந்து, மேடம் ஜாஸ் சார் வந்து சாகவே இல்லையான்னு சொல்ல. அதை கேட்கிற அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா மேடம், ஆனா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா, இவங்க தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லி ஹீரோனோட போட்டோ காமிக்க. அந்த போட்டோவை அவ பாக்குறா. இப்படி ஒரே நாள்ல எல்லாமே மாறும். அதோட இவ எப்படி ஜாஸோட ஒய்ஃபா இருப்பான்னு சொல்லி அவ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஹீரோயின் இவெல்லாம் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க போல. அப்ப ஹீரோயின் வந்து இவளையும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து புள்ளி பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவளும் வந்து ஒழுங்கா வழிய விடுன்னு சொல்ல. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு தைரியம், ரொம்ப திமிரவா நீ இருக்க. நாளைக்கு நியூ இயர் வரப்போகுது, அதுக்கு கிஃப்டா உனக்கு நான் இந்த வெடியை கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த வெடியை எடுத்து பத்த வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவளை தூக்கி அந்த ரூம்ல லாக் பண்ணி விட்டுட்டு அந்த வெடியை வாங்கி அவங்க கொளுத்தி விட்டுறாங்க. அதை பாக்குற அவளுக்கு சரியான பயமாகுது. அடியே என்னடி பண்ணிட்டேன்னு சொல்லி அவளும் கத்திக்கிட்டு இருக்க. பாரு, ஃபர்ஸ்ட் நீ தான் என்ன புள்ளி பண்ணு நினைச்சேன், அதை நான் உனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கே உன்னை புள்ளி பண்ண, இன்னைக்கு எனக்கு பிடிச்சவனையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கான இன்விடேஷனை ஜாஸுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் அனுப்பி வை, அதுவும் என்னோட அம்மா பேர்ல அனுப்பி வைன்னு சொல்ல. அதுக்கு மேடம் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜாஸ் நீ எனக்கு மட்டும்தான் சொன்னோம், உன்னை வந்து யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து பெட்ஷீட் எல்லாம் நல்லா மூடிக்கிட்டு பயந்துகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து குளிச்சிட்டு வராரா. அவர் வந்து ஹீரோயின் மேல கை போடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து செம கடுப்பாகுது. என்னடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, நீ ரொம்ப அழகாவே பொய்ய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க குட்டி ராட்சசின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஹீரோக்கு வந்து மெமரி லாஸ் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஹீரோயினை பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அது எதுக்கு பண்ணாரு ஏன்னு சொல்லிட்டு நம்ம பிறகு பார்க்கலாம். மறுநாள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆன்ட்டி சொல்றாங்க, டேய் மருமலுக்கு நிறைய சாப்பாடு கொடுறா, அவன் நைட்டு ரொம்ப டயர்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்கிற ஹீரோயினுக்கு பொறையே ஏறிடுது. அதை பாக்குற ஹீரோவும், அம்மா நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, அவளுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு பாருங்கன்னு சொல்ல. ஆமா நான் என்ன உலகத்துல நடக்காதே சொல்லிட்டு எல்லாம் நடக்கிறதா சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த லூ ஃபேமிலி இன்விடேஷன் தான் எடுத்து வைக்கிறாங்க. இங்க பாருமா, இந்த குடும்பத்து பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா. ஆனா என் பையனுக்கு அவளை பிடிக்கவே இல்ல. அவனும் அவளை எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா முடியல. ஆமா நான் அவாய்ட் பண்ண இப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பாக்குற ஹீரோயினுக்கு லைட்டா மனசு மாறுது. பாருமா, அந்த பொண்ணு தான் அப்படி, ஆனா அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ வந்து அவங்க ஒரு பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, அதோட இன்விடேஷன் தான் இது. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ போ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அதுக்கு நான் தகுதியானவளா? கண்டிப்பா கிடையாது. போய் சொல்லி இங்க உட்காந்துட்டு இருக்கேன், இவங்களுக்காக நான் இந்த விஷயத்தையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம்னு சொல்ல. பாருமா, அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒன்று வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுவா, நீ அதை எதையும் கண்டுக்காதுன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பிற ஹீரோனும் ஹீரோயினும் வந்து அந்த பாட்டிக்கு தான் போறாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வந்து, சார் மிஸ்டர் லூ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் வாங்கும்போது அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது, என்னோட ஒய்ஃப் கூட நான் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன்னு சொல்ல, சார் ஏதோ ஒரு அர்ஜென்டான மேட்டரா, இதனால 100 மில்லியன் லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல, பாருங்க நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன் நீங்க பேசிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி நீ பத்திரமா உள்ள போ, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிறாரு. இங்க அந்த வில்லி பொண்ணு வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா, இந்த மாதிரி ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அந்த பொண்ணு நல்லவளே கிடையாது, அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்ல, அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அவர் வந்து ஜாஸோட ஒய்ஃப், அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க உனக்கு புரியலையா, நேத்து வரை ஜாஸ் கல்யாணம் படிக்க போறது யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணிருக்கானா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ தான் காரணம், அவ ஏதோ ஒரு சூனிய காட்ட போய் சில மந்திரங்கள்லாம் வாங்கி ஜாஸ மயக்கிட்டா, இதனால்தான் ஜாஸ் வந்து அவனை கல்யாணம் பண்ணிருக்கான், நம்ம தான் அவளை கிட்ட இருந்து அவனை காப்பாத்தணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த முட்டா பீசுங்களும் அது எல்லாத்தையும் நம்புதுங்க. ஆமா ஆமா ஜாஸை மட்டும் நம்ம காப்பாத்தினா அவர் நம்ம கூட கொலாபரேஷன் பண்ணுவாரு, நமக்கும் இது நல்லதுதான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் வராங்க. அதை பாக்குற வில்லி பொண்ணும், இவ்வளவு சீக்கிரமா நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நேரா ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துட்டு போறா. நீ தான் இந்த குடும்பத்தோட பொண்ணான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் இந்த குடும்பத்தோட பொண்ணு, நான் தான் ஜாஸை கல்யாணம் பண்ணிக்க இருந்துச்சு, ஆனா இடையில நீ வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட, உனக்குலாம் ஜாஸை கல்யாணம் பண்ணிக்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அந்த ஒயின் எடுத்து ஹீரோனோட மூஞ்சிலே ஊத்திடுறா. அதை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து அவ மூஞ்சில ஊத்திட, பாத்தீங்களா இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, நான் தான் சொன்னேன் இவ ஒரு சூனியக்காரி டெவில்னு, அது மாதிரியே பண்றா பாருங்க போது, அப்ப எல்லாரும் வந்து ஹீரோயினை பிடிச்சிடறாங்க. அதை பாக்குற ஹீரோயினும், நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் யாரோட ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் மட்டும் இங்க வந்தாருன்னா உங்க எல்லாம் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல, நீ வந்து ஜாஸை பிடிச்சிருக்க பேயி, அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா எங்களுக்கு நன்றி கடன் தான் அவர் படுவாருன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் ஏதோ ஒரு பெட்ல வந்து ரோசஸ் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள வந்து கட்டி வைக்கிறாங்க. அந்த ரோசஸோட முள்ளுகள்லாம் வந்து ஹீரோயின் மேல குத்திக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் இன்னும் காணுங்கும் போது, இல்ல சார் ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்தாரு, அதான் ட்ரெஸ் மாதிரி வரலான்னு உள்ள போயிருக்காரு சொல்லும் போது, அதை கேட்கிற ஹீரோக்கு வந்து ஏதோ சந்தேகமாகுது. அவனை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக நீ என்னை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, உண்மையா சார் தான் உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, என்னைக்குமே மிஸ்டர் லூ வந்து என்னை வெயிட் பண்ணவே வைக்க மாட்டாரு, இப்படி ஏதோ நடக்குதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சொல்லி, அப்பதான் அவர் வந்து ஹீரோயினை தனியா விட்டது ஞாபகம் வருது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த எமர்ஜென்சி ஃபயர் சிலிண்டர் இருக்கும்ல அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க, போட்டு கட்டி வச்சிருக்காங்க, அந்த முள்ளுகளை வச்சு காயப்படுத்துறாங்க. நீ என்கிட்ட இருந்து ஜாஸை பிரிக்கலாம்னு நினைச்சியா, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, அதோட நீ ஒரு சூனியக்காரி, அவர்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டில எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினே எவ்வளவு சொல்றாங்க, நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜாஸ் வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அப்படியா அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீ உயிரோடவே இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ வந்து நெருப்பு கொளுத்த பாக்குறா. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ மாசா மேல இருந்து கீழே குதிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற அந்த வில்லி பொண்ணு, ஜாஸ் உனக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, சீ அங்கிட்டு போடின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் அதை போய் பாக்குறாரு. அவளோட கையை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஹீரோ தூக்கிக்கிறாரு. அப்படி போகும்போது, நான் வர வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயினை வந்து வாஷ்ரூமுக்கு தான் அழைச்சிட்டு வராரு. நீ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோ, நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிட, இங்க ஹீரோயினை குளிச்சுட்டு வராங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகிடுது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த சவுண்ட் கேட்டோன்னு அவரும் பத்திரி போய் உள்ள போய் பார்க்க, ஹீரோயினை கீழே விழுந்து கிடக்காங்களா, அவர் தான் தூக்கி ஹெல்ப் பண்றாரு. அப்ப ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, நேரங்காலம் தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வில்லி பணத்தை காமிக்கிறாங்க. அங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை போட்டு திட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, ஒன்னால தானே இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு அவளும், நான் ஜாஸை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் அவனுக்கு கெட்டது நினைப்பேனா, அவன் வந்தோன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவன் என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த முட்டா பீசங்களும் அதையும் நம்பிட்டு இருக்குங்க. அப்ப ஹீரோயினை வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது பாக்குற வில்லி பொண்ணும், ஜாஸ் எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், உனக்கு தான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என் ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பீங்க, இப்ப நான் வந்து உங்களை சும்மா விடணுமான்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை வைத்து எல்லாரையும் போட்டு அடிக்க வைக்கிறாரு. ஜாஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு தான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன், இவ யாரு, இவ ஏதோ ஒரு பிச்சைக்கார பொண்ணு, இவளையும் போய் நீ கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்ல, பொண்ணுங்களை இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது, ஆனா நீ பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அரைஞ்சு விட்டு, ஒய்ஃபை நீ எவ்வளவு புள்ளி பண்ணிருப்ப, அதுக்கெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா, நீயும் அதே புள்ளி அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த பெட்ல பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்ப அங்க நிறைய ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்து, இப்போ உன்னோட டேன், நீ அவளை எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி பண்ணுன்னு சொல்ல, அப்ப ஹீரோயினோ உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், என்னை யாராவது புள்ளி பண்ண நினைச்சா கண்டிப்பா நான் அவங்களை புள்ளி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, இருந்தும் நீ இப்படி பண்ணிட்டீல, இப்போ நல்லா அனுபவின்னு சொல்லி அந்த ஒயின் எடுத்து அவன் மேல ஊத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு அந்த வில்லியோட அப்பா கரெக்டா வந்துடுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அப்பா நீ வந்துட்டியா, பாத்தியா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்றாங்க, என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் சொல்றாரு, இங்க பாருங்க மிஸ்டர் லூ, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, ஆனா அதுக்காக உங்க பொண்ணு செய்யறதையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு உங்க பொண்ணு என்னோட ஒய்ஃபை வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டா, சோ இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த கொலாபரேஷனும் கிடையாது, எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
பாத்தீங்களப்பா, கேவலம் இந்த பொண்ணுக்காக அவன் 100 மில்லியன் ப்ராஜெக்டே வேணாம்னு சொல்றான். இவ சரியான பைத்தியமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து அவளை போட்டு அரைஞ்சு போறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த ப்ராஜெக்ட் இல்லனா அவருக்கு நஷ்டம் மட்டும்தான். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. இதுதான் நம்மளோட லைஃபே. இது இல்லனா நம்மளோட கரியர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வுட், எங்களை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. மன்னிப்பு கேள்றின்னு சொல்ல, இங்க பாருங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. அவ என் பொண்டாட்டியை தான் புள்ளி பண்ணிருக்கா. அப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்னது இவகிட்டயா? இவகிட்டலாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப அப்பாவும் டி சும்மா இருடி, முழுக மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவர் பிடிச்சி அவளை தள்ளிவிட, அவளுக்கும் வேற வழி கிடையாது. சரி என்ன மன்னிச்சுக்கோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும், நீ இப்படிலாம் மன்னிப்பு கேட்டா உடனே என்ன மன்னிச்சிடுமா? அப்படிலாம் என்னால முடியாது. நீ எனக்கு பண்ண கொடுமைக்கு கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போய் ஆகணும்னு சொல்ல, என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி அவ அடிக்க போறா. அதை பக்கம் ஹீரோவும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட. அப்ப வந்து அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மிஸ்டர் லூ, உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். உங்களோட நான் ப்ராஜெக்ட் பண்ணா உங்க பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா உங்களோட நான் இனிமே ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன். இனிமே உங்களோட கையில தான் இருக்க முடியும்னு சொல்ல, அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவ வந்து ரொம்ப தப்பு பண்ணிருக்கா, போகட்டும், ஜெயில போய் கடக்கட்டும் கழுதுன்னு சொல்ல, அப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்னோட பொண்ணுன்னு சொல்ல, நீ என்னோட பொண்ணா இருந்து எனக்கு அவமானத்தை மட்டும் தான் தேடி தர. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு நீ போய் ஜெயிலே கடன் சொல்ல, அவளும் கத்திக்கிட்டே போறா. இவளை வந்து நீ நம்பாத, இவ உன்கிட்ட போய் சொல்றா, இவ போய்க்காரின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. இங்க ஹீரோனுக்கு வந்து அதை கேட்டோன்னா அள்ளு விட்டுடுது. எங்க நம்ம பண்ண வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோன் அக் பண்ணிக்கிறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை இனிமே யாருமே புள்ளி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்ல. அதுல 2 பேரும் முக்கியமானவங்க இருப்பாங்க. அவனை பார்த்து, என்ன நானே சொல்லணுமா இல்ல நீயே பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க, என்னால என் பிசினஸ் இல்லாம இருக்க முடியாது, அதுக்கு நான் செத்தே போறேன்னு சொல்லி ஒருத்தவன் தூண்ல முட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் இல்ல எனக்கு பிசினஸே முக்கியம் கிடையாது, என்னோட உயிர் தான் முக்கியம், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி இன்னொருத்தவன் அழுதுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்து யாரையும் சும்மா விடுற மாதிரி தெரியல. வீட்டுக்கு போலாம் சொல்லி அழைச்சிட்டு போக, இங்க ஹீரோனுக்கு வந்து பல யோசனையா இருக்கு. என்ன சின்னதா புள்ளி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவன் குடும்பத்தையே ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டான். இவன் சரியான டெவிலா இருப்பான் போலயே. ஆத்தாடி, நம்ம மட்டும் போய் சொன்ன விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் நம்ம கதைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க காருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஹீரோ பின்னாடி வந்து கூப்பிட அவங்க பயந்து போயிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும், ஏன் என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வெளியில தான் வாய்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு. இங்க வில்லிக்காரி வந்து என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு நியூ கேரக்டர் காமிக்கிறாங்க. இவன் வந்து ஹீரோவோட ஸ்டெப் பிரதர். அவன் வந்து வில்லிய கூப்பிட்டு இருக்க. அவனும் அவளை பார்த்துட்டு, டே ஈத்தன், என்னடா வந்துட்டியா? பல வருஷமா காணா போயிட்ட, இப்ப ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ஆன்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஏன்னா ஆன்காக இங்க வந்திருக்கியா? அம்மால ஸ்கூல்ல வந்து நீ ஹீரோ ஆகணும், ஆனை காப்பாத்தணும்னு நினைச்ச, அதுக்காக எங்களை புள்ளி பண்ண போ சொன்ன. ஆனா எல்லாமே அது உல்டாவா ஆயிடுச்சு. அவளே அவளை காப்பாத்திக்கிட்டா, உன்னால ஆனை காப்பாத்தி ஹீரோ ஆக முடியல. அப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவளை டேட்டிங் அழைச்சிட்டு போனேன். அப்பயும் உங்க அப்பா உன்னை கால் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்ட. இப்ப வந்து ஆன்காக வந்திருக்குன்னு சொல்றியாங்கும் போது, ஆமா அன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான், எனக்கு ஆன் வேணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்ல, அப்படியா? ஆனா நீ இதை 2 நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டுக்கலாம், ஏன் நேத்து கூட வந்து கேட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு டூ லேட், அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் உன் அண்ணனத்தை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்ல, ஆனா அதுக்கு அவன் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஆன் வேணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்க, அதெல்லாம் பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன காப்பாத்து, என்ன ஜெயில புடிச்சு போட சொல்லிருக்கான்னு சொல்ல, அதை பாக்குற அவனும், இங்க பாருங்க நான் அவங்களோட தம்பி தான், நான் சொல்றேன் இவளை ஜெயில போட வேணாம், நீங்க போங்கன்னு சொல்ல, இல்ல சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாருன்னு சொல்ல, நான் தான் சொல்றேனே இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, அவரும் கிளம்பி போயிடுறாரு. பரவாயில்லையே, என்னை இப்படி காப்பாத்துற அளவுக்கு உனக்கு பவர் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. சரி இப்போ என்ன, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு, ஏன்னா எனக்கும் வந்து ஜாஸ் தேவை, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, சரி இந்த போட்டோ இப்படி. இவன் தான் ஆனுக்கு வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க வந்தான். ஆனா இடையில என் அண்ணன் எப்படி பூந்தான்னு தெரியல, அவளோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இப்ப ஹீரோயின் ஆயிட்டா. இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன், இவனை பிடிச்சி உண்மையை சொல்ல வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் ஆன் எனக்கு சொந்தமாயிடுவான்னு சொல்ல, அதுக்கு அவளும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்ப அவன் வந்து ஒரு நெக்லஸ்ல ஹீரோயினோட போட்டோ வச்சிருக்கான். அதை பார்த்து ஆன் எனக்கு சொந்தமாறத யாராலையும் தடுக்க முடியாது, நீ எப்பவுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு ஹீரோவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அங்க ஆன்டி கார்ல வந்து ஈத்தன் விழுகிறான். மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க தான், அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. இப்ப எங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது, அதை கேட்கிற ஆன்டியும், என்ன சொல்ற நீ, அவர் இறந்து போயிட்டாரு சொல்லி கேட்க, ஆமா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர் ரத்தத்தால இந்த கர்ச்சிப்லாம் எழுதிட்டு இருந்தாலும் சொல்லி ஒரு கர்ச்சிப்பு காமிக்கிறாங்க. அதை பாக்குற ஆன்டிக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. இப்போதைக்கு அப்ராட்ல எனக்கு சொல்லிக்க யாருமே கிடையாது, அதுக்காக தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன், நீங்க என்ன ஏத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்க,
அதுக்கு அவங்களும் வந்து நல்லவங்க தானே, அதனால மனசு மாறி போகுது. நீ என்னப்பா பண்ணுவ? உங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கலாம். என்னோட பையனாவே நீ இந்த வீட்ல இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அது பக்கற ஆன்ட்டியும் ஜாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஹீரோவும் இவனை பார்த்துட்டு அம்மா இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் மன்னிப்பு கேட்கற மாதிரி வந்துட்டு அங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஆண்ட் நீயா இங்க என்ன பண்றன்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்க. அப்ப ஆன்ட்டியும் உங்க 2 பேருக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இல்லன்னு சொல்றாங்க. ஈத்தன் வந்து ஆமான்னு சொல்றான். அதை பாக்குற அவனும் ஆண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து கோவம் வருது. நாங்க உள்ள போறோம் சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லு, ஈத்தனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்க. ஆஹா இவ வேற ரொம்ப கோவமா பாக்குறானே, இப்ப மட்டும் நான் உண்மையை சொன்னா கண்டிப்பா என்ன கொன்னுடுவான் போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எப்படி என்கிட்ட போய் சொல்லலாம் பாக்குறியாங்க போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஈத்தனும் நானும் காலேஜ்ல கிளாஸ்மேட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி அவங்க கூட டேட்டிங் அனுப்புறாங்க. ஆனா அவன் வந்து என்ன நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்டான். அதுல வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். எனக்கு அவன் மேல துளி கூட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. உண்மையத்தான் சொல்றியாங்க போது ஆமா நான் உண்மையத்தான் சொல்றேங்க. சரி அப்ப சொல்லு, நம்ம 2 பேரும் எப்படி மீட் பண்ணோம், நம்ம எப்படி காதலிச்சோன்னு சொல்லி கேட்க. அவன் சும்மாவே இருக்க மாட்டானா, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ இதுக்கு என்ன கதையை நான் சொல்லுவேன்னு யோசிச்சுட்டேன். உங்களை முதல்ல நான் பார்த்தேனா அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டா போய் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டேன். நான் அதை பார்த்து உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லி என்னை திட்டிட்டு நீங்க போயிட்டீங்க. ஆனா உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னால உங்களை பார்க்கவும் முடியும்னு சொல்ல. அப்படியா, அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு உங்களை மீட் பண்ண, உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண, நீங்களே என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா இருந்தோம், பீச்சுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், ரொம்ப அந்யோன்யமான கப்பலா இருந்தோம். நான் இல்லாம உங்களால உயிர் வாழ முடியாதுன்னு கூட சொன்னீங்க தெரியுமாங்கும் போது. அப்படியா, அப்ப இல்லாம நான் சொன்னேங்க. ஆமா நீங்க அப்படித்தான் சொன்னீங்கும் போது. அப்படியா, அப்போ இப்போ நீ என் மேலதான் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன் கேட்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் போது அப்ப எனக்கு நிரூபிச்சு காமின்னு சொல்ல. ஹீரோயினும் டக்குன்னு போய் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு ஹீரோயின் வந்து ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இவன் அப்ப ஹீரோனோட கையை யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரும் பார்த்தா ஈத்தன் தான். அவன் தான் ஹக் பண்ணிக்கிட்டு நீ எப்படி இருக்க, ஒன்னு நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் கூடவே வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா மேல இருந்து கையிடுறா, என்ன பேசிட்டு இருக்க, நான் உன்னோட அண்ணி, என்கிட்ட இப்படியே பேசுவேங்கும் போது நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கு ஹைவேல விட்டுட்டு போனது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் எங்க அப்பாவோட இல்லிமை சைல்டு. இந்த குடும்பத்துல யாரும் என்னை ஏத்துக்கல. அன்னைக்கு என் அப்பா கால் பண்ணும்போது அது எனக்கு பெருசா தெரிஞ்சு, அதனால தான் நான் உனக்கு விட்டுட்டு போனேன். அது மிகப்பெரிய தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அப்புறம் அதுக்கு போய் நல்லா காசு சம்பாரிச்சுட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைச்சேன். நீ என்ன நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஈத்தன் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்ததே கிடையாது. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி தான் உன்னை எனக்கு டேட்டிங் அனுப்புனாங்க. இல்லனா அன்னைக்கு டேட்டிங் கூட நான் வந்திருக்க மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் விட்டுடு, நான் உன்னோட அண்ணின்னு சொல்லிட்டு போக பார்க்க. அப்பா ஈத்தனும் நீ பொய் சொல்றேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னதான் காதலிக்கிற, அப்புறம் என் அண்ணனோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீன்னு சொல்லும்போது அதை கேட்குற ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுங்க, உன்னை பத்தின எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. நான் இந்த வீட்டோட இல்லிமை சைல்டுன்னு தெரிஞ்சோன்னே அவன் என்னை தண்ணியில முக்கிய என்ன கொடுமை பண்ணா, அதோட ஆட்களை விட்டு என்ன அடிக்க வச்சான். அந்த மாதிரி அவன் கொடுமைக்கார பையன். நீ மட்டும் பொய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் உன்னை சும்மா விட மாட்டான். அதுக்கும் முன்னாடி நீ ஏன் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ராடுக்கு போயிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஈத்தன் இதை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அது ஒரு காலமும் நடக்காது. அவருக்கு உண்மை தெரிஞ்சாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். உன் பின்னாடி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பாக்குற அவனுக்கு வந்து செமையா கோவம் வருது. என்னைக்குமே நீ என்னை விட்டு போக முடியாது, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி சைக்கோத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல அது கேட்குற அவளுக்கு ஷாக் ஆகுது. என்னடி பேசிட்டு இருக்க, நான் போய் எப்படி டெட் பாடி உனக்கு பாய் ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணுவேன், நீ எப்படி அந்த மாதிரிலாம் யோசிச்சுங்கும் போது ஆமா அன்னைக்கு ஏதோ தெரியாம ஏதோ ஒரு பதட்டத்துல அப்படி பண்ணிட்டேன். அப்படி பண்ண வேலை தான் இப்ப இந்த நிலைமையில வந்து விட்டுருக்குன்னு சொல்ல. சரி பரவாயில்ல பையன் இப்படி சொல்லி கேட்கும்போது பையன் தான், நல்ல பையன் தான், மிஸ்டர் வுட் இருக்காரு அவர் தான் சொல்லு. என்னடி சொல்ற, அந்த பணக்காரரான்னு சொல்லி கேட்க. ஆமா அந்த பணக்காரன் தான், அவனுக்கு இப்ப மெமரி லாஸ், அதனால ஒன்னும் தெரியாம இருக்கான். அவனுக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. என்னோட கதை அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி பரவாயில்லடி பாத்துக்கலாம் சொல்ல. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஈத்தன் இருக்கான்னு சொல்ல. இப்ப எதுக்குடி அவனை பத்தி பேசுற, அவனே உன்னை நடுத்தூர்ல விட்டுட்டு போனவன், அந்த சாடிஸ்ட பத்தி பேசாதன்னு சொல்ல. இல்லடி நான் சொல்றது முழுசா கேளு, அவன் என் ஹஸ்பண்டோட தம்பிடின்னு சொல்ல. என்ன அவன் ஹஸ்பண்டோட தம்பியாங்க? ஆமாண்டி, இப்ப நல்லா நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை, அந்த ஈத்தன் மேல உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, உன் ஹஸ்பண்ட் மேல தான் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனைனா அவருக்கு அம்னிஷா ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்குள்ள நீ தான் அவரை பாசமா மயக்கி உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்ல. இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது சொல்லி கேட்க. வா என்கிட்ட இல்லாத ஐடியாவா உனக்கு நிறைய தரேன்னு சொல்லி ஒரு அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. என்னடி இது ட்ரெஸ்ஸுங்கும் போது, இது என்னோட கல்யாண கிஃப்டா வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போடு, அப்புறம் எல்லாம் தானா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு யாரோ வராங்க. ஹீரோ நினைச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஈத்தன் தான் வரான். அவனை பார்த்த இவளும் நீ எதுக்கு இப்ப வந்து கேட்கும் போது என்ன மன்னிச்சிடு, நான் அப்ப ஏதோ தெரியாம புத்தி கட்டு போய் பேசிட்டேன், அதே இதையும் நீ மனசுல வச்சுக்காத. இப்ப நான் என்னோட அண்ணியா உன்னை நான் மனசார ஏத்துக்கிறேன். நான் நைட்டு பார்த்தேன், நீங்க ஒழுங்காவே
காஃபி சாப்பிடல, அதுக்காக தான் உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போன்னு சொல்ல, அப்போ நீங்க வந்து என்னை மன்னிக்க மாட்டீங்களா, என்னை மன்னிக்கிற விதமா இந்த பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த பாலை வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன குடிப்பாங்களா, இந்த பாலை தூக்கி டஸ்ட்பின்ல ஊத்திடுறாங்க. என்ன பைத்திய கரைச்சி நினைச்சிட்டு இருக்கியா, நீ குடுக்கிற பாலெல்லாம் நம்பி குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க. அது பாக்குற அவனும் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். வரை வாவ், நீ என்னோட ஆனாச்சே, எப்படி புத்திசாலித்தனமா இல்லாம இருப்ப, ஆனா உன்னை விட நான் புத்திசாலிடின்னு சொல்லிட்டு ஒரு மயக்க மருந்து எடுத்து ஹீரோயின் கழுத்திலே குத்திடுறான். அதுல வந்து ஹீரோயின் மயங்கி போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் இதுக்கு பெட்ல படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸையும் பாக்குறாரு. அவனுக்காக இந்த ட்ரெஸ் போடலாம் நினைச்சியா, அது நடக்கவே நடக்காது, இப்ப இந்த ட்ரெஸ்ஸும் நீயும் எனக்கு சொந்தமா போய் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ வில்லிக்கு வந்து கால் பண்றான், இந்த மாதிரி என்னோட பிளானை நான் ஆரம்பிச்சிட்டேன், உன்னோட பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவளும் வந்து என்னோட பிளான் கரெக்டா இருக்கு, பாதியில நான் வந்துடுறேன், இன்னைக்கு எப்படியாவது ஆனையும் ஜாஸ்தியும் பிரிக்கிறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கிளப்ல இருக்காரு. அவர் வந்து ஈத்தனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் எதுக்கு போய் திரும்பி வந்திருக்கான், என்ன பிளானா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் வராரு. சார், இந்த மாதிரி ஈத்தனை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க, என்னன்னு கேட்கும்போது, சார் அவனோட அப்பாவை அவன் தான் கொண்டிருக்கான், அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு, அவங்க அப்பாவை கொன்ன பிறகு அவர் சொத்து பத்தி எல்லாத்தையும் இவன் பேருக்கு மாத்திருக்கான், இப்ப எல்லாமே அவரோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, அவன் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கானா, அப்படி எல்லா சொத்துக்களும் அவன் கையில இருக்கும்போது எதுக்கு அவன் இங்க வந்தான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் ஆனோட ஞாபகம் வருது. அப்ப என் பொண்டாட்டிக்காக தான் வந்திருக்கான், இப்ப ஆன் வேற தனியா வீட்டுல இருக்கா, நான் போய் அவளை பாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி வராரு. இங்க ஈத்தன் வந்து ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கான். நேரா ஹீரோ வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேக்குறாரு எங்க ஆனன்னு சொல்லி. அது கேட்கிற ஹீரோ பதட்டமா மேல வராரு. அதை பாக்குற அவங்க அம்மாவும் என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி போறான்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே வராங்க. அவர் ரூமுக்கு வந்து ஹீரோயின் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஈத்தனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆன்டிக்கெல்லாம் ஒன்னும் புரியல, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அவனும் அவனோட டிராமாவை ஸ்டார்ட் பண்றான். என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், நானும் ஆனை வந்து ரொம்ப காதலிக்கிறோம், நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணோம், அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால கோபத்துல இவ அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிட்டா, மத்தபடி நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கேட்கிற ஆண்டிக்கு ஒன்னும் புரியல, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுக்கு வந்து செமையா கோவம் வருது. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ ஆனை வந்து உண்மையா லவ் பண்றியா, அப்படி லவ் பண்ணியிருந்தா எப்படி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்த பார்த்திருப்ப, இதுதான் உன்னோட சீப்பான காதலான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நானும் அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கல, அவ ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்ல, போய் பேசிட்டு இருக்காதடா, என்ன பார்த்தா என்ன உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, நான் என்கிட்ட எல்லா உண்மைகளும் சொல்லிட்டா, ஜஸ்ட் நீங்க 2 பேரும் ஒரு டேட்டிங் தான் போயிருக்கீங்க, அவளுக்கு உன் மேல சுத்தமா ஃபீலிங்ஸ் இல்லங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாங்க போது எல்லாத்தையும் சொல்லிட்டாளா, இல்ல இல்ல வாய்ப்பே கிடையாது, நீ போய் சொல்ற, அவளுக்கு ஒன்ன கொஞ்ச நாளா தான் தெரியும், அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி எப்படி எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. அதை கேட்கிற ஆண்டிக்கெல்லாம் ஷாக் ஆகுது. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆனோனையும் சின்ன வயசுல டேட் பண்ணிருக்கலாம், ஆனா இப்போ உன் அண்ணனோட ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது எப்படா நீ அவளை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணலாம், நீ இப்படிப்பட்ட பையனா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. அம்மா நான் வேணா இந்த விஷயத்துல போய் சொல்லிருக்கலாம், ஆனா ஆனுக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆன் உங்க பையனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்காங்க போது, ஆமா ஆனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் கிடையாது, அதனால ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு தேடிட்டு இருந்தா, அப்பதான் உங்க பையனை பார்த்து இந்த மாதிரி டிராமா பண்ணி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சா, ஆனா அது இந்த மாதிரியாக மாறிடுச்சு, உங்க பையனுக்கும் அம்னிஷா வந்துருச்சு, அதனால வந்து ஆன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத அவரும் நம்பிட்டாரு, இதனாலதான் இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்றேன், இவன் சொல்றது எல்லாமே உண்மையான்னு சொல்லி கேட்க, ஆமாமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், இந்த ஒரு ரிப்போர்ட்னு சொல்லி ஹீரோவோட ரிப்போர்ட் எடுத்து காமிக்க, அதை ஆன்ட்டியும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சொல்லிருப்பார் போல. அப்ப அசிஸ்டன்ட்டும் கேட்கறாரு, சார் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, அதுக்கு நீங்க டைரக்டா மேடம் கிட்ட போய் லவ் சொல்லாமல எதுக்காக இவ்வளவு டிராமா பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடான்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு இந்த ரிப்போர்ட்டா இது வந்து ஃபேக்குன்னு சொல்லி கசக்கி போட்டுட்டு இருக்க. அதை பாக்குறவனும், அப்போ நீ ஆனை வந்து இவ்வளவு நாள் அமிஷா இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா, இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ உன்னை ஏத்துப்பலான்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த டைமுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க வில்லி வரா. இவ வந்து போய்க்காரி, இவளை நீங்க நம்பாதீங்க, இந்த இருக்கான் பாருங்க அவனோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்க. அவனும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான். இவ என்னை தான் ஃபேக் பாய் ஃப்ரெண்டா புக் பண்ணா, அப்புறம் வந்து உங்க பையனை பார்த்தோன்னா அங்க போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளவு டிராமாவா இருக்குன்னு உங்களுக்கு தலை சுத்துது. பாத்தியாண்ணா, ஆனும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, நீயும் அவகிட்ட போய் சொல்லியிருக்க, உங்க 2 பேருக்குள்ள செட் ஆகாது, சோ நீ வந்து மேய கல்யாணம் பண்ணிக்கோ, அவதான் உங்களுக்கு சரியான ஜோடியா இருப்பான்னு சொல்ல, அது சரி கிடையாதுப்பா, நீங்க 2 பேரும் தான் சரியான ஜோடி, இப்ப 2 பேரும் ஜோடியா ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ணதானே பண்ணன்னு சொல்லி வில்லிக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போக வேண்டியவ, வெளியில இருக்க, சோ நீ இப்ப ஜெயிலுக்கு போக போற, அப்புறம் நீ வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, அதனால நீயும் ஜெயிலுக்கு போக போறேன்னு சொல்ல, அதை கேட்கிற ஆண்டியும், யாருப்பா யார் அவன் கொலை பண்ணான்னு சொல்லி கேட்க, வேற யாரு, ஈத்தன் தான் சொல்லி நம்பி ஒருத்தவர் போனாரே அவரை தான் சொல்ல, அதை கேட்கிற ஆண்டிக்கும் வருத்தமாக போகுது.
இப்ப 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போங்க டாட்டான்னு சொல்லி அனுப்பி வைக்க இங்க இவங்களும் கத்திக்கிட்டே போறாங்க. அப்படியே வெளியில வந்து 2 சண்டை போட ஆரம்பிக்குது. உன்னாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் நீ கேட்டேன், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அங்க ஒரு கார் வருது, அதுல 2 பேரும் போய் விழுந்துடுறாங்க. அதுல வந்து 2 பேரும் ஸ்பாட் அவுட். அந்த விஷயம் வந்து ஆன்டிக்கு தெரிய அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் இதுங்க 2த்துக்கும் அது தேவைதான், இந்த இடமே ரொம்ப மெஸ்ஸா இருக்கு, நீங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க, நான் ஹீரோனை வந்து ஓல்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதுக்கு ஆன்டியும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து ஓல்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. அங்க ஹீரோயினை படுக்க வைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா இது ஈத்தன் வாங்கி கொடுத்ததுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறாங்க. ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னே இல்ல, உன் ட்ரெஸ்ஸை மாத்த தான் ட்ரை பண்ணேன்னு சொல்ல, இது என் ஃப்ரெண்டு வந்து என் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ், இது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோக்கு வந்து நிம்மதியா இருக்கு. அப்போ இது ஈத்தன் வாங்கி கொடுத்தது இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து சுயநினைவே வருது. என்னாச்சு எனக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன், அப்புறம் என் ட்ரெஸ் யார் மாத்தினான்னு சொல்லி கேட்க, நீ பதட்டப்படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள வந்து நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு சொல்ல அப்போதான் ஹீரோயினுக்கு வந்து உயிரே வருது. இங்க பாருங்க, ஈத்தன் மேல எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது, நீங்க என்ன நம்புவீங்களான்னு சொல்லி கேட்க, நான் கண்டிப்பா உன்னை நம்புவேன், ஏன்னா நீ என்னோட வைஃபு, உன்னை யாரையும் நான் புள்ளி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து மனசு கஷ்டமா போகுது. இவர் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, ஆனா நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்ல அதை கேட்கிற ஹீரோவும் பாக்குறாரு என்ன சொல்ல வரான்னு. அதுக்கு அவளும் ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, இங்க பாருங்க நான் பண்ணது எல்லாமே டிராமா, ஆக்சுவலி நம்ம 2 பேரும் லவ்வர்ஸே கிடையாதுன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரியும்ல, அவரும் எதுவும் கண்டுக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா கல்யாணம் ஆன பிறகு உங்க அம்மா உங்களை நீங்க கொடுக்குற பாசம் எல்லாமே பார்த்து நான் மாறிட்டேன், உங்களோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன நீங்க ஏத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்க கண்டிப்பா நான் உன்னை ஏத்துப்பேன், அதுக்கும் முன்னாடி நீ என்ன ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா அப்படி கிடையாது, நான் தான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ல அது கேட்கிற ஹீரோனும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது ஆமா எனக்கு அம்னிஷாவே கிடையாதுன்னு சொல்ல, அப்படியா, அப்படி இருந்து எதுக்காக நீங்க இப்ப நான் போய் சொல்லியோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஒரு முறை சில ஆட்களால அடிபட்டு நான் ரோட்ல விழுந்து கிடந்தேன், அப்ப நீ தான் வந்து என்ன பார்த்த, அப்ப கூட மூஞ்சி மூடிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்ட, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேருன்னு சொல்லும்போது அது என்னால முடியாது, நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு நேரா ஓடி போய் ஃபோன் பண்ணேன். அடுத்த 15 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, என்னோட உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சு, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் சொல்ல. அப்போ அந்த ஆளா நீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அன்னைக்கு தான் என் ஃபேஸை நான் மறைச்சிருந்தேனே, அப்படி இருக்கும்போது என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க கேட்கும்போது நீ அன்னைக்கு புத்திசாலித்தனமா உன் ஃபேஸை மறைச்ச, ஆனா உன் நோட் புக்கை மறைக்க மறந்துட்ட, அதுல உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்குற ஹீரோனும் அப்போ நீங்க பிளான் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களா சொல்லி கேட்க, ஆமா நீ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெரியும், உன் மனசுல நான் இடம் பிடிக்கும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன், நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்பியான்னு சொல்லி கேட்க கண்டிப்பான்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. பிறகு 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, என்னை வந்து நான் ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், என்னோட பேரு ஜாஸ்ன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் நான் தான் உங்களோட ஒய்ஃப், என்னோட பேரு ஆன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க பாருங்க ஷூட்டிங் ஸ்டார் போதுங்க, பாபா நம்ம ஏதாவது வேண்டிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் ஒரே விஷயத்தான் வேண்டுறாங்க, என்னைக்கும் நாங்க 2 பேரும் பிரியக்கூடாது, இப்படியே காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்க இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.